லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க முதல் தடவை ஆசைப்பட்டு எடுத்து பாக்குற வேலை பெத்த குழந்தைக்கு சமம். அந்த வேலையை நல்லபடியா முடிக்கணுங்கிறதுக்காக நம்ம மனசு எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுக்க தயாரா இருக்கும். இன்னும் 2 நாள்ல நம்ம கம்பெனிக்கு வர பெரிய கம்பெனியோட எம்டிக்கு உங்க டிசைன் பிடிச்சு போய் உங்க கூட சைன் பண்ண போற டீல் உங்களுக்கு முதல் குழந்தை மாதிரின்னு எனக்கு தெரியும் மேடி. உங்க குழந்தை நம்ம குழந்தை மாதிரி. நம்ம குழந்தைக்காக நான் எந்த ரிஸ்க் வேணும்னாலும் எடுப்பேன் மேடி. கவலைப்படாதீங்க மேடி. நாளைக்கு தீச்சட்டி ஏந்தி அடி பெறலாம அங்காளம்மன் கோவில் இருந்து கற்பக ரக்ஷகாம்பாள் கோவில் வரைக்கும் நீங்க நல்லா ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இந்த நேர்த்தி கடனை நல்லபடியா நிறைவேற்றுவேன். நான் நேர்த்தி கடன் நிறைவேற்றி முடிஞ்சதும் அந்த மகமாயி மனசு குளிர்ந்து உங்க உடம்புல இருந்து இறங்கிடுவா. நீங்க நல்லா ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆபீஸ் போவீங்க. நீங்க நினைச்சபடியே கண்டிப்பா ஆபீஸ் வர கிளையண்ட்டுக்கு உங்க டிசைன் பிடிச்சு போய் உங்க கூட டீல் சைன் பண்ணிடுவாரு. எல்லாம் நல்லபடியா முடியும். நீங்க வருத்தப்படாதீங்க. ஏன்னா நீங்க வருத்தப்பட்டா என்னால அதை தாங்கிக்க முடியாது மேடி. பிரீத்தி, நீ போய் மாலை வாங்கிட்டு வந்துரு. சரி போ. வா, நீ வாமா. வாராணி. இதான் ஸ்வேதா சொன்ன கோயிலா? இவ்ளோ பெரிய கோயிலா இருக்குது. இந்த கோயில்ல இருந்து ஸ்வேதா கற்பக ரக்ஷகாம்பாள் கோயிலுக்கு போகணுமா? 2 கோயிலுக்கு நடுவுல 5 கிலோமீட்டர் இருக்கும் போலயே. அவ்வளோ தூரம் ஸ்வேதா தீச்சட்டி ஏந்தி அடி பெறலாம சுத்தி வர்றது சாதாரண விஷயம் இல்ல. ஸ்வேதா கண்டிப்பா தோக்கதான் போறா. அப்படி அசால்ட்டாலாம் விட்டுற முடியாது பாட்டி. ஸ்வேதா கால் அடிப்பரண்டு ஸ்வேதா கையில இருக்கிற தீச்சட்டி கீழே விழணும். அத நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாம் பார்க்கணும். அப்பதான் ஸ்வேதா மேல எல்லாருக்கும் கோபம் வரும். அப்படி ஸ்வேதா மேல நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு கோபம் வந்தாதான் ஸ்வேதாவை நாம இந்த வீட்டை விட்டே அடிச்சு விரட்ட முடியும். சரி பூமிகா, ஸ்வேதா அடிப்பறந்து நடக்க அவ கையில இருக்க தீச்சட்டி கீழே விழ நீ என்ன பிளான் வச்சிருக்க? மா, ஒரு பிளான் இல்லம்மா, 1க்கு 3 பிளான் பண்ணி வச்சிருக்கேன். 3ஆ? ஆமா பாட்டி. அந்த ஸ்வேதா ஒரு பிளான்ல நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சா கூட மத்த 2 பிளான்ல கண்டிப்பா சிக்குவா. நீ பண்ணி வச்சிருக்கிற பிளான் என்னன்னு சொல்லு பூமிகா. நல்ல பிளான் தான் பூமிகா. மா, இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதே உன் கையில தான் இருக்கு. சொதப்புன அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க. நினைச்சேன் அங்க சுத்தி இங்க சுத்தி இவளுங்க என்கிட்ட தான் வருவாளுங்கன்னு. என்ன கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறதே இவளுங்களுக்கு வேலையா போச்சு. மா, என்ன யோசிக்கிற? அது சொதப்பாம இந்த பிளானை எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். கொடுங்கம்மா, கொடுங்க.
கற்பனாமா ஆ மாலை வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வரலையா? ஆ என் பொண்ணு பிரீத்தி வாங்க போயிருக்கா, வந்துருவா. சரிம்மா. பூமிகா, எங்க அம்மா நீ போட்ட பிளான சரியா எக்ஸிக்யூட் பண்ணணும், சொதப்பிடக்கூடாது. ஆமாம்மா, பாட்டி என் பிளானை சரியா தான் பண்ணுன்னு நம்புறேன். இந்த குட்டி பிசாசு எங்க போச்சுன்னு தெரியலையே. இவளை எங்க கண்டுபிடிச்சி என்னத்தை பண்ணி, ஐயையோ இம்சையா இருக்கு நமக்கு. ஆ? எங்க போனா இவன் தெரியலையே. இவளை எங்க போய் தேடுறது? ஆ? அது பூஜைக்கு உடைக்கிற தேங்காய் தானுமா? ஆமாம்மா, பூஜைக்கான தேங்காய் தாம்மா. அம்மா, நல்ல ஒரு பெரிய மாலை ஒன்று தரீங்களா? பெரிய மாலையெல்லாம் தீந்துருச்சுமா. அப்படியா? சரி, பூ இந்த பூ கொஞ்சம் போட்டுருங்க, அந்த பூ கொஞ்சம் போட்டுருங்க. சரிம்மா. அப்புறம் என்ன எடுக்கணும்? தேங்காய் நல்லா தானே இருக்கு. இங்க இருக்கா பிரீத்தி. இவ என்ன பண்றான்னு பாக்கலாம். ஆண்டி, இந்த வாழைப்பழம் சீப்பு எவ்வளோ? 90 ரூபாமா. சரி, ஓகே, அதுல ஒரு சீப்பை கொடுத்துருங்க. இந்த பூல ஒரு 2 முழம் கொடுங்க. இந்த தேங்காய் எவ்வளோ? இந்த தேங்காய் 30 ரூபாமா. இந்த தேங்காய் நல்லா இருக்கு, இதை கொடுத்துருங்க. பூமிகா சொன்ன மாதிரி பிரீத்தி மாலை வாங்குறா. இதுல எவ்வளவு வேணும்? அதுல 1 முழம் போதும் ஆண்டி. பாட்டி, இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ள இருக்கிறது ஒரு விதமான ஆசிட். என்னது, ஆசிடா? ஆமா பாட்டி, இந்த ஆசிட் உடம்புல பட்ட உடனே பயங்கரமா அரிக்கும். தாங்க முடியாத அளவுக்கு எரிச்சல் கொடுக்கும். அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோ, ஸ்கின் டேமேஜ் ஆகி பிளட் கூட வரலாம். இந்த ஆசிட் ஸ்ப்ரே பாட்டில புடி. என்னது, இத நான் பிடிக்கிறதா? வேண்டாமா. ஆசிட் பட்டு ஏன் கை பொத்து போறதுக்கா? பாட்டி, ஆசிட் ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ள தானே இருக்கு. உன் கையெல்லாம் ஒன்னும் டேமேஜ் ஆகாது, புடி. மா வாங்கம்மா. வேண்டாம் கண்மணி, ஆசிட் பட்டுச்சுன்னா என் கையெல்லாம் பொத்துக்கும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. புடி. ஐயோ வேணா வேணா. ஐயோ வேணா. ஐயோ எரியுது எரியுது எரியுது. ஐயோ எரியுது, கை எரியுது. ஐயோ கை எரியுது. ஐயோ எரியுது எரியுது எரியுது. ஐயோ கை எரியுது. ஐயோ என்ன எரியல, ஒண்ணுமே ஆகல. அதத்தான் நாங்களும் சொன்னோம். ஸ்ப்ரே பாட்டில்ல இருக்க ஆசிட் வெளியே வந்து அத நீ தொட்டாதான் பிரச்சனை. மத்தபடி பாட்டிலுக்குள்ள ஆசிட் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி பூமிகா, இந்த ஆசிட் பாட்டில எதுக்கு என்கிட்ட கொடுத்துருக்குற? பாட்டி, ஸ்வேதா தீச்சட்டிய தூக்குறதுக்கு முன்னாடி கோயில் ஐயர் பூஜை பண்ணி ஸ்வேதா கழுத்துல ஒரு மாலைய போடுவாரு. நீ அந்த மாலையில இந்த ஆசிட யாருக்கும் தெரியாம ஸ்ப்ரே பண்ணிட்டேன்னு வை. மாலை ஸ்வேதா கழுத்துல படும்போது ஆசிட் பட்டு ஸ்வேதாக்கு பயங்கரமா எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிரும். ஸ்வேதா அந்த எரிச்சலை தாங்க முடியாம கையில இருக்கிற தீச்சட்டிய கீழே போட்டுருவா. நேர்த்தி கடன் ஆரம்பிச்ச உடனே நின்னு போயிடும். ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு பூமிகா, ஆனா அத நான் தான் பண்ணணுமா? வேற யாராவது பண்ணக்கூடாதா? மா, உன்னதான் யாரும் காமெடி பீஸ்னு கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால இத நீ தான் பண்ண முடியும். யாரு, நான் காமெடி பீஸா? நான் எவ்வளவு பெரிய வில்லின்னு உங்களுக்கு காட்டுறேன்டி. மா, என்ன யோசிக்கிற? இந்த ஸ்ப்ரே எப்படி ஸ்வேதா கழுத்துல போடுற மாலையில அடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த குள்ளச்சிக்கு தெரியாம அவ வாங்குற மாலையில எப்படி இந்த ஆசிட ஸ்ப்ரே பண்றது? ஐயோ, மாட்டினா அந்த குள்ளச்சி நம்மள வெளுத்து வாங்கிடுவாளே.
சரி, மாட்டாம ஏதாவது பண்ணலாம். பெரிய மாலை இல்லையா? இல்லம்மா, இதான் இருக்கு. சீக்கிரம் மாலையை வாங்குடி, பசிக்குது. சரி, இங்க இருக்கிறதுல ஒரு நல்ல மாலையா கொடுங்க. சரிம்மா, நீயே பார்த்து எடுத்து. சரி. ஆஹா, மாலையை எடுக்கிறா. ஐயோ, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அட படுபாவி பயலே, இவன் என்ன அம்மன் கோயில்ல வந்து முருகரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், முட்டா பைய. போற போக்குல என்ன இடிச்சு கீழே தள்ளிட்டு போறான். போடா போ, நீ போற காரியம் உருப்படாது. ஐயோ, இவன் இடிச்சிட்டு போனதுல நம்ம வந்த காரியத்தையும் மறந்துட்டோமே. நல்ல வேளை, பிரீத்தி பர்ச்சேஸ் பண்ற பிஸியில இருந்ததுனால திரும்பி நம்மள பாக்கல. சீக்கிரம் மாலையில ஆசிட ஸ்ப்ரே பண்ணிட்டு கிளம்பிடுவோம். கோவில்ல பொங்கல் கொடுக்கற நேரம் வேற ஆயிடுச்சு. என்ன இது, கை வளையல்ல முடி சிக்கிருக்கு? யாரோட முடியுது? ஐயோ, ஸ்வேதா, கோயில் குளத்துக்கு போய் 3 தடவை முங்கி எழுந்து வாமா. கல்பனாம்மா, நீங்களும் கூட போயிட்டு வாங்கம்மா. ஆ சரி, வா, நீ இங்கே இரு. வா. அப்படியே மருமகளை தாங்கன்னு தாங்க வேண்டியது. அம்மா, வா நம்ம போலாம். வா. ஐயோ, இந்த குட்டி பிசாசு வேக வேகமா போறாளே. இவ வேகத்துக்கு ஈடு கொடுத்து என்னால வளையல்ல சிக்கி இருக்கிற முடிய எடுக்க முடியலையே. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவேன்? ஏய், ஏன்டி இவ்வளவு வேகமா போற? ஐயா, ஐயோ, முடியலையே. மாடு கயிறு இழுத்துக்கிட்டு போற மாதிரில வீழ்த்துக்கிட்டு போறா. சாமி கும்பிடுறாளா? நமக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்தா. பிள்ளையாரப்பா, தேங்க்ஸ். ஒன்னாலதான் எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. அப்பப்பா. ஐயா, தோப்பு கரணை போட ஆரம்பிச்சிட்டாளே. நாமளும் போடலன்னா மாட்டிக்குவோமே. போதுண்டி. ஸ்வேதா, அத்தை, அந்த அம்மனை நினைச்சு வேண்டிக்கிட்டு சீக்கிரமா மேடிக்கு குணமாகணும்னு வேண்டிக்கோமா. ஐயோ, நிக்கிறாளா பாரு. ஐயோ, பிள்ளையாருக்கு தானே விட்டா தேங்க்ஸ் சொன்னதுக்கு பிள்ளையார் என்ன பழி வாங்கிட்டாரு. ஐயோ, 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 அம்மா, அடியோய்,
ஐயோ போதுண்டி ஓட்டண்ணா. அம்மா ஐயோ முட்டி வலிக்குதே. ஆ, 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 அம்மா. ஒரு வழியா தோப்புக்காரனை போறத நிறுத்திட்டா. எப்படியாவது வளையல ரிலீஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். அம்மா தாயே கருமாறி நான் வேண்டுதல நல்லபடியா முடிக்க நீதாம்மா எனக்கு துணை இருக்கணும். ஹே ஸ்வேதா, இன்னைக்கு நீ உன் தீச்சட்டி வேண்டுதலை முடிக்க போறதில்லடி. உன் வேண்டுதலை தடுத்து அதை வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு நான் விரட்டுறேன் பாரு. ஐயோ ஐயோ என்ன இவ திரும்ப நின்னுட்டா? ஷோ. ஐயா என்ன சுத்துறா? எல்லாரும் 3 வாட்டி தானே சுத்துவாங்க, இவ என்ன இத்தனை வாட்டி சுத்துறா? அடியே குள்ள கத்திரிக்கா, போதண்டி சூரிய பகவான சுத்தி சுத்தி கும்பிட்டது, எனக்கு தலை சுத்துதடி. ஆமா. ஐயோ என் மண்டைய குழப்பி மயக்கம் வர அளவுக்கு பண்ணிட்டாளே. அப்பா நிறுத்திட்டா. பசி வேற எடுக்குது. ஐயோ ஐயோ எங்க மறுபடியும் கிளம்பிட்டா? அடியே உன்னை மாலை தானடி வாங்கிட்டு வர சொன்னாங்க. மாலையை கொண்டு போய் கொடுக்காம எதுக்கடி கோயிலை இத்தனை சுத்தி சுத்தி சாமி கும்பிடுற? ஐயோ ஐயோ இன்னும் எத்தனை கோயில் சுத்த போறாளோ தெரியலையே. இது வேலைக்காகாது. அப்படியே வளையல கழட்டி ஜடையோட விட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். இந்த நேரம் பார்த்து இந்த வளையல் வேற வர மாட்டேங்குது. அட பாவமே, என்ன வளையல கழட்டினா தானா கீழே விழுது? அடச்சே, இதுக்கா இந்த பாடுபட்டேன்? இது தெரிஞ்சிருந்தா அப்பவே வளையல கட்டியிருப்பேனே. இந்த குட்டி பிசாசு சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள இந்த ஸ்ப்ரேயை மாலையில அடிச்சிட வேண்டியதுதான். புசு புசுன்னு சத்தம் கேக்குது. எங்க இருந்து வருது? ஐயோ திரும்பி பாக்குறாளே. யாரோ பக்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. யாரையும் காணோம். அப்பாடி, பிரீத்தியை ஏமாத்தி அவகிட்ட இருந்த மாலையில இந்த ஆசிட் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. தேவையில்லாம இதுங்களோட வந்து சிக்கிட்டோம். சொன்னா கேட்டாதானே. என்னம்மா ஓகேயா? ஓகே. கல்பனா அம்மாவும் ஸ்வேதாவும் எங்க? வருவாங்கம்மா. சரி சரி. மா,
அங்க பாரு. ஸ்வேதா, நான் சொன்னபடி அம்மனை வேண்டிக்கிட்டு 3 முறை குளத்துல முங்கி எழுந்தியாமா? எழுந்தேன் சாமி. கல்பனாமா, நான் நேர்த்திக்கடன் பண்ண தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஆ மாலை வந்துட்டா ஆரம்பிச்சிடலாம். வந்துருவா.